பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு யாவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம கடந்து போகலாம். இசப்பா நீங்க பெருக நான் சிறுக ஆண்டவரே. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் பிளஸ் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரிழக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையில் சவரக்கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணாள். அதாவது அண்ணாளுக்கு கர்ப்பத்தின் கண் இல்லை, அவளுக்கு குழந்தை இல்லை. அதை கண்டு அவங்க அங்கே இருக்கிற அவங்க சக்கால் தேர் அவங்க அதாவது சக்கால் தேர் இந்த ஓரத்தை சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாவை கொஞ்சம் கேவலமாக தூசிக்கிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, குழந்தை இல்லை சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. இதை கண்டு அண்ணாளுக்கு ஒரு மனதில் ஒரு சஞ்சலம், ஒரு துக்கம், ஒரு பாரம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அண்ணா என்ன பண்ணா தேவ சமூகத்தில் போய்ட்டு கர்த்தர் சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, சுயன கர்த்தாவே இந்த அடியாளை கொஞ்சம் நினைச்சு ஆண்டவரே, அதாவது என் நிந்தைகளை நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த அடியாளை கொஞ்சம் நினைச்சு என் கர்ப்பிணிக்கத்தை நீங்கள் ஆசீர்வாதம் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆண் பிள்ளை கற்றுக்க நான் ஒப்பு கொடுக்குறேன், அந்த ஆண் பிள்ளை உங்களுக்கே நான் கொடுத்துறேன் சொல்லி அவர் ஒரு பொருத்தனை வைக்கிறான். பொருத்தனை வச்சு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணாவை கர்ப்பிணி அதாவது கருவில் ஆசீர்வதிக்கிறாரு. அதே போல் அண்ணாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறகுது. ஆண் பிள்ளை பிறந்தோம் அண்ணா என்ன பண்ணுறான், அதேமாரி அவன் என்ன பொருத்தனை செஞ்சாலும் அதே பொருத்தனையாக என்ன பண்ணால் அந்த குழந்தை எதுவுமே தேவ சமூகத்தில் விட்டான். அதாவது கர்த்தர் அண்ணாளுக்கு என்ன அதாவது அண்ணாள் கர்த்தர்கிட்ட என்ன பொருத்தனை வச்சாலும் அந்த பொருத்தனை கர்த்தர் செஞ்சாரு. அதே போல கர்த்தருக்கு என்ன பொருத்தனை அண்ணாள் வச்சாலும் அந்த பொருத்தனை கர்த்தருக்கு அவ செஞ்சா. அதாவது கர்த்தருக்கு உண்மையா இருக்கனால அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த உண்மையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளை கர்த்தர் அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக ஆசீர்வதிச்சார். அதாவது 3 குமாரத்திகள் 3 குமாரங்கள் அவளுக்கு பிறந்தாங்க. அதாவது கருவேலாத அடைஞ்சிருந்த அண்ணாளுக்கு கர்த்தர் பயங்கரமாக ஆசீர்வதிச்சார். ஆமாங்க. இன்னைக்கு அநேக பேர் வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையில அதாவது என்ன சொல்லலாம், இன்னைக்கு அநேக பேர் பொருத்தனை செஞ்சு தேவனுக்காக நீங்க பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. பொருத்தனை பண்ணி அதை நீங்க செய்யாம விட்டுக்கலாம். அதனால என்ன பண்ணலாம், சில பேர் காலத்துல ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால சில பேர் வாழ்க்கையில தடைதான் இருக்கு. என்னதான் அவங்க பண்ணாலும் அது தடைதான் ஆகுது. ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்னதான் அவங்க எப்படி செஞ்சாலும் சரி அந்த ஆசீர்வாதம் ரொம்ப தடையா இருக்குது. ஏன்னா கர்த்தருக்கு நீங்க எதனா ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. அந்த பொருத்தனை பண்ணும்போது அந்த பொருத்தனை நீங்க உண்மையா இருங்க. அதாவது நீங்க எந்த பொருத்தனை பண்ணாலும் சரி கர்த்தர் நீங்க உண்மையா பண்ணும்போது நிச்சயமா கர்த்தர் அது உங்க உண்மையை பார்த்து அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை பயங்கரமா ஆசீர்வதிப்பார். அது மாதிரி தான் அண்ணால கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அவ கர்த்தருக்கு உண்மையா இருந்தா அதே போல சொன்னதை செஞ்சா. அது போல நம்மளோட அதாவது நீங்க கர்த்தருக்கு ஏதாவது நீங்க பொருத்தனை செஞ்சிருந்தா அந்த பொருத்தனை போய் செய்யுங்க. நீங்க செய்யும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்க அந்த பொருத்தனை நீங்க சொல்லிட்டு நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதுவுமே இருக்காது. இது ஒரு சின்ன ஒரு உதாரண ஸ்டோரி. அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா இந்த அனனியா சப்பரியால் என்ன பண்ணாங்கன்னா அது அப்போஸ்தலர் ஊழியர்கள் எல்லாருக்கும் அவங்க நிலத்தை வைத்து கொஞ்சம் கொஞ்சம் பொருத்தனை பண்ணி காணிக்கை கொடுத்தாங்க. அதாவது இவங்களும் ஒரு பொருத்தனை வச்சு என்ன பண்ணாங்கன்னா எங்க நிலத்தை வித்து கர்த்தருக்கு அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை நான் காணிக்கை தர சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணா அந்த நிலத்தை வித்து அவங்க என்ன பண்ணா ஒரு பங்கை கொடுத்துட்டு ஒரு பங்கை எடுத்து வச்சுனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர் கேட்கறாரு, இது போல இவ்வளவுதானே காசுன்னு கேட்கறாம இவ்வளவுதான் காசுன்னு சொல்லி அவங்க பொய் சொல்றாங்க. அந்த பொய் சொன்னாலும் அவங்க ஜீவனே போயிடுச்சு. ஏன்னா கர்த்தருக்கு அவங்க பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனை அவங்க நிறைவேற்றல. அது நிறைவேற்றலாம அவங்க பொய் சொன்னாங்க. அதனால அவங்க ஜீவனே போயிடுச்சு. ஆமாங்க. அதாவது நான் என்ன சொன்னா கர்த்தருக்கு நம்ம என்ன பொருத்தனை வச்சோமோ அந்த பொருத்தனை நம்ம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. அதே போல நம்ம கர்த்தருக்காக அதாவது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம அற்புதம் அவர் உண்மையா இருக்கப்ப நம்மளும் கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கணுங்க. அது மட்டும் இல்ல நீங்க கேட்கலாம். அதாவது அனனியா சப்பரியா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பொருத்தனை செஞ்சு அதாவது காணிக்கை கொடுக்காதனால அவங்க ஜீவனை போச்சா அப்படின்னு கேட்கலாம். அதாவது கர்த்தருக்கு நீங்க அதாவது அவர் எப்படி உண்மையா இருக்காது நம்மளும் உண்மையா இருக்கணும். அவங்க பொய் சொன்னாங்க. அதாவது தன்னோட காசை வச்சு ஒரு பங்கு ஒரு பங்கு வச்சுன்னு என்கிட்ட அவ்வளவுதான் சொல்லி அவங்க பொய் சொன்னாங்க. அதனால அவங்க ஜீவனே போச்சு. அதுதான் கர்த்தர் சொல்றாங்க, உங்க காணிக்கை கூட சரி கட்டாயமா கொடுக்காதீங்க, உங்க முழு இதயத்துல கொடுக்க சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஏன்னா அவர் எதுவுமே எதிர்பார்க்க விரும்ப மாட்டார். நம்மளுக்கு அவருக்கு என்ன தெரியுமா, நம்ம இருதயம் சுத்தமா இருக்கும். அதே போல அவர் நம்ம உண்மையா இருக்கும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்ப்பாரு. இன்னைக்கு நீங்க எதனாச்சும் பொருத்தனை செஞ்சு நீங்க அதை செய்யாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்காம உங்க வாழ்க்கையில தடையா இருந்ததுன்னா நீங்க சிந்திச்சு பார்த்து நீங்க என்ன பொருத்தனை செஞ்சீங்களோ ஏதாச்சும் ஒரு பொருத்தனை சபையில பொருத்தனை செஞ்சிருப்பீங்க, வெளியெங்கெல்லாம் பொருத்தனை செஞ்சா நிறைவேற்றுங்க. நிச்சயமா கர்த்தர் அதுக்கப்புறம் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்.